ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த ரெட் கலர், க்ரீன் கலர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு அருங்கோணம் கூட போட போகிறேன். அதுக்கு பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5.5 ஸ்கேல் அளவில் கட் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம அந்த 6 ஒயரையும் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பூஜை கூடைக்கு எப்படி நம்ம அடி போடுவோமோ அதே போல் தான் போடணும். இப்போ வந்து 2 நாட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது மாதிரி கிராஸாக வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த கிராஸ் ஆகிற இடத்துல வந்து ஒரு நாட் போடணும். போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து நம்ம இன்னொரு நாட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடணும். அதுக்கடுத்து இப்போ இந்த ஒயரில் கீழே இருக்குது பாருங்க, இந்த ஒயரையும் இந்த லாஸ்ட்டாக ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து இன்னொரு நாட் போடணும். இப்போ நமக்கு வந்து 6 நாட் வந்துடும். அவ்வளோதான், இப்போ போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் ஒரு நாட் போட்டுடணும். இப்போ நான் எல்லா நாட்டையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு நாட்டில் வந்து 2 ஒயர் போகுமோ அந்த ஒரு ஒயரில் வந்து அப்படியே ரன்னிங் ஒயரை வந்து அளவு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு முடிச்சில் வந்து நம்ம வந்து 2 நாட் போடணும். ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்தது இந்த சைடில் போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயர்லேயும் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுடணும். இப்போ அப்படியே அந்த ஒயரினுடைய அளவை எடுத்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதே போல் தான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சுட்டு சுற்றி எல்லாத்துலேயும் போட்டுறணும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 நாட் போட்டுறணும். போட்டாச்சு. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும், இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த கட் பண்ணி விட்டுருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஒரு பெரிய ஹோலு, அதை சுற்றி 6 நாட் வந்துடும்.
இப்போ இதே போல் நம்ம வந்து சுற்றி போட்டுறணும். இப்போ வந்து நமக்கு 4 நாட்டு வந்துடும். பாருங்க 4 நாட்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 நாட்டை வந்து நம்ம 2 2ஆ சேர்த்து போடணும். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அதே போல் பக்கத்தில் வந்து இன்னொரு நாட் போட்டுக்கணும். இதே போல் வந்து நம்ம சுற்றி போட்டுறணும். நான் பாருங்கள் அதே போல் சுற்றி போட்டு வச்சுட்டேன். அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 நாட்லேயே 4 ஒயர் வரும். இப்போ அந்த 4 ஒயரில் வந்து நம்ம இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். அதே அளவு விட்டுறணும். விட்டுட்டு இப்போ 4 நாட் போடணும். இப்போ அந்த ஒயர் அளவுக்கு நம்ம வந்து ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடணும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி போடணும். அதுக்கடுத்தது நம்ம கட் பண்ணி விட்டுருக்கிற ஒயரை வந்து சேர்த்து 2 பக்கமும் சேர்த்து ஒரு நாட் போடணும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். எவ்வளோ பெருசு வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த 2 ஒயரையும் நம்ம சேர்த்து போடும்போது நமக்கு நடுவில் இருக்கிற ஷேப் வந்துடும். ஒரு பெரிய ஹோலை அதை சுற்றி 6 நாட் வந்துடும். இப்போ பாருங்கள் நமக்கு 6 நாட்டு வரும். 2 4 6 நாட்டு வந்துடும். அதுக்கடுத்தது இப்போ இந்த 6 நாட்டையும் வந்து நம்ம 2 2ஆ சேர்த்து போட்டு 3 நாட்டாக போட்டுறணும். இப்போது இதே போல் தான் நம்ம வந்து சுற்றி எல்லா நாட்லேயும் வந்து நம்ம போட்டு முடிச்சிடணும்.
இப்போ பாருங்கள் 3 நாட் போட்டாச்சு. இதே போல் நம்ம வந்து சுற்றி போட்டுறணும். இப்போ நான் வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதே அளவு சைடில் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த 3 நாட்லேயும் 2 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து இப்போ நாட் போடணும். இப்போ வந்து 6 நாட் போடணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சுற்றி போட்டு முடிச்சாச்சு. இந்த ரன்னிங் ஒயர்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுறணும். இப்போ இந்த பக்கம்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள், அதுலேயும் வந்து ஒரு நாட் போட்டுறணும். போட்டு முடிச்சுட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியது தான். இது வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போடணும். அப்போ தான் ஒரே மாதிரி மேலே ரவுண்டாக வரும். இப்போ இதே போல் நான் சுற்றி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஒயர் வந்து சின்னதாகிட்டு, எப்பயும் போல் நம்ம வந்து இதை 3வது நாட்டில் வந்து சொருகி விட்டுறணும். ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடிஞ்சு போகிற மாதிரி சொருகி விட்டுறணும். நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் தான் இருக்கும். இந்த கூடைக்கு வந்து புடி போட்டால் இந்த கூடை வந்து ரெடி ஆகிடும். இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.